ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். வீட்டு வீடுக்கு வாசப்படி லான்ச் ஆகி 1 வீக் ஆகுது நம்ம தமிழில். அதுக்குள்ளே ஹிந்திலையும் லான்ச் ஆக போகுது சீரியல். அஃபிஷியலான ப்ரமோ வந்திருந்தது, பார்த்தீங்களான்னு தெரியல. இன்டி இன்டி ராமாயணா அப்படின்னு சொல்லி ஒரு நேமில். வீட்டு வீடுக்கு வாசப்படி அப்படின்றது அதே தான். வீட்டு வீடுக்கு ராமாயணம் அப்படிங்கிற மாதிரி, வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தத்தோடு தான் அந்த சீரியல் வந்து டைட்டில் வச்சுருக்காங்க. இங்கே கோலத்தை அழிப்பாங்க இல்லையா, மருமகளாக வந்து அதே மாதிரி தான் ப்ரமோ. அங்கேயும் எல்லாரும் டான்ஸ் ஆடுவாங்க. அந்த நேரம் வந்து குழந்தை வந்து பின்னி கூட டான்ஸ் ஆடுறேன், அதாவது சித்தி கூட டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து டான்ஸ் ஆடிட்டே இருக்கும். ஆடிட்டு இருக்கும்போது அந்த குழந்தைய பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த கோலத்தை அழித்து விட்டுருவாங்க பல்லவி கேரக்டர் பண்ணுறவங்க. எனக்கு பண்ண துரோகத்துக்கு இந்த வீட்டுக்கு இன்னும் எவ்வளோ பண்ண போகிறேன் பாரு அப்படின்ற மாதிரி பல்லவி கேரக்டர் வந்து மைண்ட் வைஸ் பேசுகிற மாதிரி ப்ரமோ வந்திருந்தது. சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஹீரோவோட சீரியல் அப்கமிங் தெலுங்குலையும் வரப்போகுது. இதில் லான்ச் ஆகி 1 வீக், கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் கழித்து சீரியல் மறுபடியும் நம்மளோட தமிழில் அதே மாதிரி தெலுங்குல எல்லாத்துலேயும் எடுக்கிறாங்களே. இவ்வளோ நல்லா போன சீரியல் எப்படி விட்டாங்க நம்ம ஸ்டார்மாவும் விஜய் டிவியும் அப்படின்னு தெரியலை. ஆனால் ஃபைனலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ப்ரமோ தெலுங்குலையுமே. அப்கமிங் நம்ம தமிழ்லையுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா பல்லவி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தினம் ராமாயணமாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். அப்கமிங் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது. அட் அ டைம் தெலுங்குலையும் ரிலீஸ் ஆகுது. தெலுங்குல என்ன டைமிங் வரப்போகுது அப்படின்னு தெரியலை. பார்க்கலாம், வெயிட் பண்ணி தெலுங்குல என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. இன்டி இன்டி ராமாயணா, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.